ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரேஷனில் கோதுமை வாங்கினேன். அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் மாதம் நான் ரேஷனில் எல்லா பொருளையும் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த நம்ம பொருள் வாங்காத விட்டுட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வித்துடுவாங்க. அந்த தப்பு செய்யறதுக்கு நம்ம ஏன் துணை போனோம்? அதனால நான் அந்த தப்பு செய்ய நம்ம விடக்கூடாது. நாம் வந்து மாதம் மாதம் எல்லாம் அந்த பொருளையும் வாங்கி வச்சுக்கணும். நல்லா இல்லையா, அதை எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா அலசிட்டு புறா கூட போட்டுடலாம் அந்த கோதுமையை. நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ண க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த 2 மாதமாக வாங்கினோம். 2 மாதமாக இருக்கிற கோதுமை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. போன மாதமும் நல்லா இருந்தது, இந்த மாதமும் நல்லா இருந்தது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன். நல்லா 4-5 டைம் அலசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அலசிக்கிட்டு கருப்பு வரும், அந்த கருப்பே போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா அலசிக்கணும். கையை விட்டு இது மாதிரி கலக்கி நல்லா அலசிட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுக்கணும். அந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து இந்த கோதுமையை ஒரு கண்டெய்னரில் போடணும். ரேஷன் கோதுமை நல்லா தாங்க இருக்கும், நம்ம செய்கிறது பொறுத்து தாங்க. ஒரு சிலர்லாம் இந்த வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே காய வச்சு யூஸ் பண்ணாங்க. அதுமாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. இந்த பாருங்க, க்ளீன் பண்ணி மாடியில் ஒரு புது வேஷ்டியை போட்டு இதில் வந்து இந்த கோதுமையை போட்டு நல்லா பரப்பி காய வைக்கிறேன். இந்த வந்து இந்த வேஷ்டி வந்து நம்ம வத்தல் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். ரேஷனில் கொடுக்குற வேஷ்டி எப்படி யூஸ் ஆகுது பாருங்கள். இது நான் வந்து ஓப்பன்லேயே விட்டுருவேன் முன்னெல்லாம். அது வந்து கோதுமை இந்த புறாலாம் வந்து சாப்பிட்டு நிறைய வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். மேலே இன்னொரு வேஷ்டியை போட்டு கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிவிட்டு செங்கல் வச்சுருவேன். 4 பக்கம் செங்கல் வச்சுருவேன். நல்லா க்ளீனாக இருக்கும். அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா 2 நாள் காயணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கோதுமை காஞ்சோடனே இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இப்போ ஒரு வந்து நான் மிஷினில் கொடுத்துட்டேன்னா நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க. வந்து நான் இந்த பக்கெட்டில் வந்து 3/4 அளவு தான் இருந்தது. அரைச்சோடனே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த கோதுமை வந்து ஒரு சிலர் ரேஷன் கோதுமையே அரைக்க மாட்டாங்க. வேண்டாம், வேற எதுனா கொடுத்துருவாங்க. ஏன் நல்லா இருக்குதுங்க இது, அரைச்சி பாருங்கள். இல்லை, நான் சமைச்சே காட்டுறேன் பாருங்கள். சப்பாத்தியை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பருங்க.